பட்ஜெட்டை பொதுமக்கள் நேரலையில் காணும் வகையில் சென்னையில் 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலி மாறன் பூங்கா, அண்ணா நகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உட்பட 100 இடங்களில் ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இருமொழி கொள்கை தொடர்பாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையில்தான் படித்தார்கள் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் என்றும், ஆனால் அந்த 2 மொழிகள் எவை என்பதை சொல்ல மறந்துவிட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது மகன்கள் கற்ற 2 மொழிகள் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ். இதுதான் உங்கள் இருமொழி கொள்கையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரின் 2 மகன்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாகரீகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிப்பதாகவும், தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின் ஆட்டோக்கள் மற்றும் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்ட இணைய முகப்பு தொடக்க விழாவில் துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்தையும் பெரியாரையும் இழிவுபடுத்துவதை கொள்கை முடிவாக செய்வதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசுடைய இது அவங்களோட பேட்டர்ன், இது நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்கிறாங்க. Do we look like that? நாகரிகம் பண்றவர்கள் மொழிபெயர்க்கிறீங்களா? இல்லை, நான் அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சரியான பதிலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளை கிளப்புறது அமலாக்கத்துறை வந்து அவங்க தானே அமைச்சாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 15-20 நாளாக போயிட்டு இருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த கடித போக்குவரத்துலாம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அப்போ ஒத்துக்கல, கமிட்டி போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். காசு கொடுன்னு கிட்டத்தட்ட 3 மாசமா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்று தலைவர் அவர்கள் போராட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவங்க தான் வந்து இதை திசை திருப்புறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.